அடுத்தபடியாக விதியில் மாற்றங்கள் ஏதாவது வர வாய்ப்புண்டா? பல பேருக்கு இந்த சந்தேகம் வரும். விதி மாற வாய்ப்புண்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைத்த விதி இருக்கிறது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், கிதாபும் முபீன், உம்முல் கிதாப். அந்த விதியில் ஒருபோதும் மாற்றங்கள் வராது. ஏனெனில் என்ன நடக்க போகிறது என்பது அல்லாஹ்வுக்கு தெளிவாக தெரியும். அல்லாஹ்வுடைய கல்வி விசாலமானது. அல்லாஹ் தவறான ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான், எழுதி வைக்க மாட்டான். எழுதி வைத்து பிறகு அந்த விஷயம் நடக்காமல் வேறு மாதிரியாக அது நடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு தன்னுடைய விதியை மாற்ற மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கல்வி விசாலமானது. எனவே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற அந்த விதி என்பது மாற்றங்கள் இல்லாத ஒரு விதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ரசூல் அவர்கள் துஆ செய்தால் விதியே மாறிவிடும் என்று சொல்கிறார்களே, அது ஆதாரபூர்வமான செய்தி. லா யருத்துல் கதாஅ இல்ல துஆ, விதியை எதுவும் மாற்றாது துஆவை தவிர என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அங்குதான் நாம் என்ன செய்ய வேண்டும், விதி தொடர்பான பல ஹதீஸுகளை ஒருங்கிணைத்து பார்த்தால் அதற்கான விடை நமக்கு புரியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா தப்தீல லிகலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மாறாது, அல்லாஹ்வுடைய விதி மாறாது. அது எதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸை குறித்து. நபி அவர்கள் துஆ செய்தால் விதியே மாறும் என்று சொல்கிறார்களே, அது என்ன விதி என்று சொன்னால், அங்குதான் நாம் என்ன செய்ய வேண்டும், விதி தொடர்பான மற்ற செய்திகளை எடுத்து படிக்க வேண்டும், ஆராய வேண்டும். அங்குதான் நமக்கு புரியும். விதியின் 3 வகைகள் உண்டு அல்லது 4 வகைகள் உண்டு. ஒரு விதி என்ன? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற விதி. ஒன்று விடாமல் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அதில் எழுதி வைத்திருக்கிறான். அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அங்கு மாற்றங்கள் வராது. விதியின் 2வது வகை என்ன? ஒவ்வொரு குழந்தை தொடர்பான விதி. இதை குறித்து ஏற்கனவே ஒரு ஹதீஸை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தாயின் கருவறையில் ஒரு குழந்தை 120 நாட்களை அடைந்து விட்டால், 40 நாட்கள் இந்திரிய துளியாகவும், அடுத்த 40 நாட்கள் இரத்த கட்டியாகவும், அடுத்த 40 நாட்கள் சதை துண்டாகவும் இருந்து 120 நாட்களை கடந்து விட்டால், அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், உயிர் ஊதிவிட்டு ஒரு மலக்கை அனுப்பி பிறகு அந்த குழந்தையுடைய விதியை எழுதும்படி சொல்கிறான் என்று ஒரு ஹதீஸை பார்த்தோம். எத்தனை விஷயங்களை எழுதுவார்கள்? 4 விஷயங்களை. அந்த குழந்தையுடைய வாழ்வாதாரம் என்ன, சாகும் வரை அல்லாஹ்வுடைய ரிஸ்கை எப்படி அது அனுபவிக்க போகிறது, மௌத்துடைய நேரம் என்ன, உலக ரீதியாக என்னென்ன செயல்களை ஒவ்வொரு நாள் அது செய்யும், மார்க்க ரீதியாக அது பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா என்கிற செய்திகள் அல்லாஹ் எழுதிவிடுகிறான். இது அந்த குழந்தை தொடர்பான விதி. அந்த குழந்தையோடு அந்த நபரோடு தொடர்பு இல்லாத பல விஷயங்கள் இருக்கலாம் இந்த உலகத்திலே. அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த விதியில் வராது. அந்த குழந்தை அந்த நபரோடு தொடர்பு கொண்ட விஷயங்கள். இப்போது நான் இருக்கிறேன், என்னோடு நீங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். எனவே என்னுடைய விதியில் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்திருக்கலாம், உங்களுடைய விதியில் என்னுடைய பெயர் வந்திருக்கலாம். ஆனால் என்னோடு தொடர்பில்லாத பலர் இருப்பார்கள். அத்தகைய நபர்களை குறித்த எந்த ஒரு செய்தியும் என்னுடைய விதியில் வராது. என்னோடு தொடர்பில்லாத விஷயங்கள் என்னுடைய விதியில் இருக்காது. என்னுடைய விதி என்னை தொடர்பான விஷயங்களை மட்டுமே உள்ளடங்கியதாக இருக்கும். இதை அத்தக்தீருல் உம்ரி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை தொடர்பான விதி. அதில் அவனோடு தொடர்பு இல்லாத விஷயங்கள் உள்ளடங்காது. 3வது விதி என்ன? அத்தக்தீரு சனவி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வருடம் தொடர்பான விதி. இதை குறித்து தான் அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதர் என்கிற அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். லைலத்துல் கத்ர் என்கிற இரவிலே ரூஹ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்ற மலக்குமார்களும் விதியை எடுத்துக்கொண்டு கீழே வருவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்துக்கொண்டு அடுத்த லைலத்துல் கத்ர் வரை என்ன நடக்க போகிறது என்கிற விதியை அவர்கள் எடுத்து வருவார்கள். அது என்னது? ஒரு வருடம் தொடர்பான விதி. அது நம்மை பற்றி உலகத்தில் என்னென்ன மழை எப்போது பெய்யும் அந்த செய்திகள் எல்லாம் அதில் வரும். இப்படி விதி என்பது பல படித்தரங்களாக பிரிகிறது, பல வகைகளாக பிரிகிறது. துவா செய்தால் விதி மாறும் என்பது எந்த விதியை குறித்து ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்? ஒவ்வொரு நபருடைய விதி தொடர்பான விஷயத்தை குறித்துதான். என்னுடைய விதியில் ஒவ்வொரு நபருடைய விதி இருக்கிறது, அதில் மாற்றங்கள் வரலாம். ஆனால் அந்த மாற்றம் எங்கு எழுதப்பட்டிருக்கும்? ஏற்கனவே அல்லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற விதியிலே ஏற்கனவே அது எழுதப்பட்டிருக்கும். எனவே விதி மாறாது என்று அல்லாஹ் சொல்வது அல்லவ்ஹுல் மஹ்ஃபூஸை குறித்தும், துவா செய்தால் விதி மாறும் என்று ரசூல் அவர்கள் சொன்னது ஒவ்வொரு மனிதனுடைய விதி. கருவறையில் இருக்கும்பொழுது அல்லாஹ் எழுதுகிறானே அந்த விதி, அதில் மாற்றங்கள் வரலாம். ஏனெனில் அது மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்த ஒரு சில விஷயங்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மாற்றுவதற்கு ஆற்றல் மிக்கவன்.
ஆனால் அந்த மாற்றங்கள் ஏற்கனவே லௌஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் முரண்பாடு இருக்கிறது என்று யோசித்து எந்த ஒரு செய்தியையும் மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது விதி தொடர்பான ஒரு சில விஷயங்களாகும். இப்படி குர்ஆன் ஹதீஸ் இருந்து விதி தொடர்பாக என்ன ஒரு செய்தி நமக்கு கிடைத்தாலும் அதை படித்த உடனே, கேள்விப்பட்ட உடனே அப்படியே நம்ப வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை குறித்து யோசிக்க கூடாது.